தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பில் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது மீன ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அவர் உங்களுக்கு மீன ராசிக்கு மூணுக்கு உண்டான அதிபதியும், அடுத்தது பார்த்தீங்கன்னா 8க்கு உண்டான அதிபதியும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல போய் நிற்க போகிறார். அப்போ நிற்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 25/8 முதல் 18/9 வரைக்கும் இருக்க போகிறார். மொத்தம் 24 நாட்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி முடிவு எடுக்கணும், என்னென்ன மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கிர பகவான், அந்த வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல போகிறாரு. அப்போது நீங்கள் 7ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கரன் வந்துருச்சு, கம்பல்சரி கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 8க்குண்டான அதிபதி 7ஆம் இடத்துல கேது பகவான் இப்படி சிக்கும்போது நம்ம இதுவரைக்கும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருந்தாலும் கூட வரக்கூடிய அந்த 24 நாட்களுக்குள்ள நீங்கள் கணவன் யார், மனைவி யார், துணைவி யார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கணவன் மூலிமா மனைவி மூலிமா ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அது கம்பல்சரி சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உருவாயிடும். நீங்கள் எதுவும் பண்ணுறதில்ல, ஆனால் கம்பல்சரி அந்த கால சூழ்நிலை உங்களை அங்கே தள்ளப்பட்டுரும். பாருங்கள், அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல வந்துட்டாலே அங்கே ஒரு பிரச்சனை. ஏன்னா 8க்குண்டான அதிபதி இல்லைங்களா? அப்போ கணவன் மூலியமா மனைவி மூலியமா ஒரு அவமானத்தை நிகழாமல் போகாது. பாருங்கள், எடுக்கிற வரன் அப்படிங்கிறது தப்பான வரனை சூஸ் பண்ணி வச்சிருவோம். நம்ம நல்ல மாப்பிள்ளைன்னு தான் நினச்சிருப்பீங்க, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ஒரு பெரிய ஏமாற்றம் சந்திச்சிருப்பீங்க. நல்ல பொண்ணு தான் நினச்சிருப்பீங்க, நீங்கள் சொன்னது எதுவுமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போது இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பிடியில் வேறு இருக்கிறீங்க. அப்போ மனைவி எப்படியாவது வரணும், வந்துட்டா பரவாயில்லையங்க ஒரு ஏக்கத்தில் வேறு இருப்பீங்க. பாருங்கன்னா, நமக்கு சின்ன வயசு குழந்தைக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, நமக்கு ஆகலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் தவறான முடிவு எடுக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கால சூழ்நிலை கொண்டே நிறுத்திடும். அதனால பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அந்த 8லிருந்து 9ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு திருமண கணவன் யார், மனைவி யாருன்னு செயல்பட்டு தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு மனைவியாலையும் துணைவியாலையும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அப்போ அதுக்குள்ளே ஏதாவது செயல்பட்டீங்க, இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காம போகாது, அதில் ஒரு அவமானத்தை கொடுக்காம போகாது. பாருங்க, இது வரைக்கும் நம்ம கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ சேர்ந்து வாழும்போது கூட ஒரு சின்ன பிரிவினையில் அவங்க தள்ளி போயிட்டாங்க, இவங்க தள்ளி போயிட்டாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பேசுனீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை உருவாகும். இந்த நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்கள், கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸு ஆயிடுச்சு, நம்ம இது வாழவே முடியாது, நம்ம அடுத்த தாரத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற நிகழ்வு இருந்தாலும் கூட வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இந்த திருமணம் அப்படிங்கிறது 2வது தாரமாக இருந்தாலும் கூட பொறுமையாக கையாளுவதே மிக சிறந்த அமைப்பு. ஏன்னா 7ல் கேது பகவான் இருக்கார். அப்போது அங்கே சுக்கிர பகவான் அப்படிங்கிற சுகபோக அதிபதியும் கூட அங்கே நீச்சமாகிறாரு. அவங்க நீச்சமானாலும் கூட அந்த இடத்துல உங்களுக்கு பலம் இல்லை, தப்பான தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும், நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. அதனால் நீங்கள் களத்தரத்தை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலுக்காக ஒரு பார்ட்னர் ஓட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பார்ட்னர் ஏமாற்ற போகிறாரு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணணுங்கிற ஆசை அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அந்த தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடத்ததி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 3ஆம் இடத்ததிபதி வர நீச்சமாயிட்டாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் தொழில் நண்பர்கள் நம்பி எல்லாம் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நடு ரோட்டில் நிர்கதியாக நிற்க வச்சுட்டு போயிருப்பாங்க. அதனால தொழில் நண்பர்கள் மூலிமா ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த சுக்கிர பகவான் பயிற்சியில் நடக்கும். அதில் கவனமாக இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பாருங்க, உங்களுக்கு நண்பர்களால் எந்த லாபமே இல்லை. நீங்கள் நண்பர்கள் மூலிமா ஏதாவது கூட்டு போட்டு செஞ்சீங்கன்னா அது எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. பாருங்க, இது வரைக்கும் போட்டால் ஓகே, இனிமேல் போடாமல் இருக்கிறது மிக மிக உயர்ந்த சாதகமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபய ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக போகிறாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னதான் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் கூட அதில் உங்களுக்கு நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது. எவ்வளவு நீங்கள் பாடுபட்டு உழைச்சாலும் கூட அவங்களுக்கு மட்டுமே அது பலம். அதனால இது வரைக்கும் தொழில் கூட இருந்தாலும் கூட உன்னிமேல சன்னமாக பெரிய இருக்க வழி இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லாட்டி இருக்கிற தொழில பெருசு பண்ணாமல் பார்த்துக்குங்க. பாருங்கள், இதில்
8ஆம் இடம் அப்படிங்கிறது அப்பாவுக்கு 12ஆம் இடம்னு சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த காலகட்டத்தில் அப்பாவோட உடல்நிலை கவனமாக இல்லைன்னா அப்பாவுக்காக அதிகமாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகிட்டே இருக்கும். பாருங்க, அந்த அப்பாவோட இழப்புங்களை தாங்கவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையும் கூட அந்த மாதிரி உருவாக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை. ஏன்னா அந்த சுக்கிரன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி. அது திடீர் அதிர்ஷ்டம் வரும், வந்தாலும் கூட அங்கே பிரச்சனையும் கூட கூட்டிகிட்டே வரும். அது அப்பா மூலியமா வரலாம், அம்மா மூலியமா வரலாம். பாருங்க, இந்த 3ஆம் இடத்து அதிபதியும் கூட 8ஆம் இடத்துக்கு பண்ணால் கூட அம்மாவோட இழப்பையும் உங்களால் தாங்க முடியாத சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அவங்களுக்கு உடம்புக்கு ஒன்றுனா நீங்கள் முதல்லயே அட்வான்ஸாக கேர் எடுத்து பார்க்குறது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்பாக இருக்க போகுது. பாருங்க, கல்யாணம் முடிச்சாச்சுங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் இருக்கும்னு நினைக்கிறதுக்கான தன்மை இந்த மீன ராசிக்காரருக்கு. ஆனால் இதே வந்து கலத்தரம் கூட உள்ள என்ட்ரி ஆகிட்டாலே நீங்கள் வேறையாக போகிறது, தள்ளி இருக்கிறது, அம்மா அப்பா அம்மா மட்டும் தள்ளி இருக்கிறது சிறப்பு. அப்படி இதுவரையும் ஒன்றா இருந்தீங்கன்னா அவங்களோட பேர் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் வந்து கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னா முதல்லையே தனியாக போகிறது, தனி கொடுத்துட்டு போகிறது மிக அற்புதமான வாய்ப்பு. இது ஒன்றா இருக்கும்னு நினச்சா கம்பல்சரி ஒரு பிரிவினை சந்திச்சு தான் போவீங்க. ஏன்னா பிரிவினை அப்படிங்கிறது குடும்பத்தோட நேமில் டேமேஜாக இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சர பலன் மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையிலிருந்து 20 வருஷம் ஒரு திசை நடத்துன்னு வச்சுக்கலேன், அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது தான் சொல்லணும். ஏன்னா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கொடுத்துட்டு போயிடுவார்னு வைங்களேன். அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பாருங்க. ஒருத்தருக்கு திசை எப்படி போகுதுன்னா சுக்கரன் திசை போகுதா, இல்லை சுக்கரன் புத்தி போகுதா, இல்லை சுக்கரன் அந்தரம் தான் போகுதா அப்படின்னு பார்த்துட்டு செயல்படுறது மிக அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா அந்த சுக்கரன் 8க்கு போனால் இவ்வளோ பிரச்சனை கம்பல்சரி இருக்க போகுது. பாருங்க, உங்கள் கோச்சாரத்துலேயும் மட்டும்தான், உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும் போதும். பாருங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் திசை புத்திக்கு தகுந்த பலன்கள் சின்ன சின்ன வேறுபாடுகள் வரதான் செய்யும். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். மற்றும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.